DVR Garden Signature Living T நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் DMart on New Bypass Road, திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. Plot 20 லட்சம் முதல். Contact 9955118814. ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, எல்லா நோய்களுக்கும் அடிப்படை காரணம் அப்படின்றதே மலச்சிக்கல் தான் அப்படின்றது இன்னைக்கு எல்லா பேருக்கும் தெரிய வந்துருச்சு. உண்மைதாங்க. ஆனால் அந்த மலச்சிக்கலை தாங்க எப்படி சரி செய்யறதுன்னு தெரியல அப்படின்றது தான் இன்னைக்கு பல பேரோட கேள்வியாக இருக்குது. இந்த மலச்சிக்கலை எளிமையாக சரி செய்கிற மாதிரி நம்ம ஒரு ஹோம் ரெமடியை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே ஒரு 15 நிமிடத்தில் எந்தவித முயற்சியும் இல்லாமல் ஈஸியாக நம்ம மலம் கழிக்கணும். நம்ம முதல் நாள் காலையிலேருந்து 3 வேளை உணவுகள் எடுத்துருக்கிறோம். இடையில நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வேற சாப்பிட்ருக்கோம் வச்சுக்கோங்களேன். இப்போ இது எல்லாமே உள்ளுக்குள்ள செரிமான மண்டலத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அரைக்கிறதுக்கான ஒரு பெரிய ஜோனே இருக்கு. இவங்க எல்லாம் அரைச்சு சத்துக்களை பிரித்து அதை நம்ம உடம்புக்கு பயன்படுத்தி சக்கைகளை வெளியில கொண்டு வந்து அப்படியே ஒரு நம்மளுடைய பெருங்குடலுக்குள்ள கொண்டு வந்து உள்ள போட்டுறாங்க. அது ஈஸியா காலையில நமக்கு பெருங்குடல்ல அந்த லூப்ரிகேஷனோட சேர்ந்து ஈஸியா வெளியேறணும். ஆனா இன்னைக்கு நிறைய மக்களுக்கு அந்த அதிகாலையில் மலம் கழிக்கிறதுன்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதனால மலம் தேக்கத்தினால அவங்களுக்கு டென்ஷனு, எரிச்சல், கோபம் இப்படி பார்த்தீங்கன்னா உணர்வுகள் ரீதியாகவும் அவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதுபோல ஒரு முகம் ஒரு கலையிலிருந்து போய் காணப்படுது, ட்ரைனஸாக இருக்குது ஃபேஸு. இது கூட மலம் சரியாக கழிக்கலைன்னா தான் ஏற்படும். முகத்தில் நிறைய பிம்பிள்ஸ் ஏற்படுதுங்க. அந்த பிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா போக மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்படுறீங்க இல்லையா? முதல்ல உங்களுடைய மலச்சிக்கலை சரி செய்யுங்க. ஃபேஸ் பார்த்தீங்கன்னா மலர்ந்துடும். முகம் ஒரு மலர் போல, ஒரு பூ போல மலரணும்னா நம்மளுடைய பெருங்குடலுக்குள்ள எந்த விதமான கழிவுகளும் இருக்கக்கூடாது. அதனால தான் நம்மளுடைய பெரியவங்க சொல்லி வச்சிருந்தாங்க, ஒரு நாளைக்கு 2 முறை மலம் கழிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றாங்க. அதுவும் இது ரெண்டுலேயுமே கூட காலை எழுந்தவுடன் மலம் கழிப்பது ரொம்ப முக்கியம். ஆனால் நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா காலைல சாப்பாடை சாப்பிட்டுட்டு உடனே டாய்லெட் போவாங்க, மதியான சாப்பாடை சாப்பிட்டுட்டு உடனே டாய்லெட் போவாங்க, நைட் சாப்பாடை சாப்பிட்டுட்டு உடனே டாய்லெட் போவாங்க. அதெல்லாம் நான் எப்பவுமே கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது தவறுங்க. ஆக்சுவலி சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் நம்ம டாய்லெட் போனோமே தவிர சாப்பிட்ட உடனே டாய்லெட் போறோம்னா, இப்போ ஏற்கனவே ஒரு மல தேக்கம் இருக்கு. இந்த சாப்பாடு லோடு போன உடனே அது போய் உள்ள விழுந்து புஷ் பண்ணி அந்த அடியில் உள்ள அந்த மலத்தை வெளியேற்றுது. ஒன்று சொல்லலாம், சரிங்களா? ஒன்று. இன்னொன்று, நீங்க சாப்பிட்ட உடனே செரிமானம் ஆகிறதுக்குன்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் 20 மினிட்ஸ் டைம் எடுக்கும் பாருங்க. ஆனால் சாப்பிட்ட உடனே நீங்க மலம் கழிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அப்போ அந்த 20 மினிட்ஸ் டைம் எப்படி அங்கே வேலை நடக்கும், டைஜஷன் நடக்கும்? அப்போ அங்கே சரியாக செரிமானமாகாமல் உங்களுடைய உணவு உங்களுடைய பெருங்குடலுக்கு போய்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். அப்போ அவங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்குது அப்படின்றது அர்த்தம். அடுத்தது, உங்களுடைய சிறுகுடல் குடலுறிஞ்சிகள் மூலமாக நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டில் உள்ள சத்துக்களை உறிஞ்சணும். அதுக்கு தான் அந்த டியூரேஷன் எடுத்துக்கிறது. ஓகேங்களா? 20 நிமிஷத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த டியூரேஷனை எடுத்துக்கிறாம நமக்கு மலம் போகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உங்களுடைய சிறுகுடல் உங்களுடைய சாப்பாட்டினுடைய சத்துக்களை உறிஞ்சி எடுக்கவில்லை அப்படின்றது அர்த்தம். அதனால தான் பாருங்க, இந்த சாப்பிட்ட உடனே மலம் கழிக்கக்கூடிய நபர்கள் உடம்பு தேரவே மாட்டாங்க, ஒல்லியாவே இருப்பாங்க. பெரும்பாலும் அவர்களுக்கு வயிறு, சிறுகுடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம். அது அடிக்கடி அப்போ தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கும். ஆனால் அப்பெல்லாம் எதுவுமே இல்லைங்க, நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சாப்பிட்டோன்னா மோசம் போகுது அப்படின்னா, இது பின்னாளில், சரிங்களா? பின்னால தான் இதனுடைய பாதிப்பு உங்களுக்கு அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். அதனால் முன்னாடியே இதை சரி பண்ணிக்கங்க. ஒரு நாளைக்கு 2 முறை மலம் கழிக்கணும். அது காலை எழுந்தவுடன் நமக்கு ஒரு 15 நிமிடத்தில் ஈஸியாக மலம் போகணும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டயத்தில் மதிய சாப்பாடுக்கும் இரவு சாப்பாடுக்கும் நடுவில், ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு முறை மலம் கழிக்கிறது மிகவும் நல்லது. ஓகேங்களா? இது இந்த மாதிரி 2 வேளை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க. அப்போ 2 வேளை மலம் போகலைங்க, எனக்கு காலை மலமும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க என்ன பண்ணலாம்? ஈஸியாக இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா, நிச்சயமாக ஒரு 5 விஷயம் சொல்கிறேன். இந்த 5 விஷயத்தை மட்டும் நீங்கள் சரியாக கடைபிடிச்சிங்க அப்படின்னா, மலச்சிக்கல் என்றும் அந்த ஒரு பெரிய அவஸ்தைப்படுகிறீங்க பாருங்க, அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துடலாம். என்ன இந்த 5 விதமான டிப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம என்ன தான் நம்ம மலச்சிக்கலுக்கு ஏதாவது ஒரு மருந்து கிடைக்குமான்னு சொல்லி ஒரு மருந்தை வாங்கி சாப்பிட்றத விட, நீங்கள் இயற்கையாக உங்களுக்கு மலம் கழிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு முதல்ல முயற்சி பண்ணுங்க. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம காலை எழுந்தவுடன் ஒரு 2 டம்ளர் வெதுவெதுப்பான ஒரு வார்ம் வாட்டர் முதல்ல சாப்பிட்ற பழக்கத்துக்கு வாங்க. இதை சாப்பிட்ட உடனே மலம் வந்துருமா அப்படின்னா,
நிச்சயமாக நிறைய பேருக்கு இதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வாக் பண்ணாங்கன்னா ஈஸியாக மலம் வந்துடும். வரலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பழக்கம் நல்ல பழக்கம் தான். இந்த பழக்கத்தை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்துட்டா ஒரு நாள் இல்லை ஒரு நாள், அதாவது வித்தின் 1 வீக்கில் கூட உங்களுக்கு ரொட்டீனாக காலை மாலை 2 வேளைக்குமே மலம் வருவதற்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ வெதுவெதுப்பான தண்ணி ஒரு 2 டம்ளர் நம்ம வந்து காலை எழுந்தவுடன் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம சாப்பிடணும். அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க. இதை சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்பவும் போய் பெட்டில் போய் படுக்கக்கூடாது. ஓகேங்களா? கொஞ்சம் லைட்டாக வாக் பண்ணணும். உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன வாக் பண்ண எதுக்குன்னா உங்களுடைய அந்த சர்க்குலேஷன் சரியாகிறதுக்கு தான். அடுத்தது, ஏன்னா நீங்கள் ஒரு படுத்த நிலையில் இருந்திருப்பீங்க, இப்போ நின்று நடக்கிறீங்க அப்படின்னோம்னா உங்கள் ஃபுல் பாடியும் அந்த சர்க்குலேஷன் ரத்த ஓட்டம் நமக்கு ஃபுல்லாக போக ஆரம்பிக்கும். ஒன்று. அடுத்தது, நம்ம சாப்பிட்ட தண்ணி நமக்கு அந்த வார்ம் வாட்டர் நம்மளுடைய சிறுகுடல் பெருங்குடல் வழியாக போய் லூப்ரிகேஷனாக பயன்பட்டு மலத்துக்கு கொஞ்சம் இலக்கம் கொடுத்து வெளியே கொண்டு வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம சாப்பிட்டுட்டு திரும்ப உட்காந்துருக்கோம் அல்லது படுத்துறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்போ நமக்கு அது சரியாக வேலை செய்யாது. அதனால் வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே வந்து வாக் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். ரொம்ப அருமையாக இந்த ஃபஸ்ட்டு சொல்யூஷனே நிறைய பேருக்கு இதை சரி பண்ணி கொடுத்துரும். நிரந்தரமாக மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னா இந்த முதல் டிப்ஸை அவசியம் கடைபிடிங்க. ஆமாம், ரைட்டு. அதே போல் 2வது டிப்ஸு என்ன பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நீங்கள் என்னெல்லாம் சாப்பாடு சாப்பிட்றீங்களோ இந்த சாப்பாடு சாப்பிட்றது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் உணவுகளாக தான் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம். அதாவது மாவுச்சத்து உள்ள உணவுகளாக தான் நாங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நிலவரம் அவர்களுக்கு தான் அதிகமாக கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை அப்படின்றதே இருக்குது. நமக்கு பெருங்குடலுக்குள்ள உள்ள தள்ளி விடுறதுக்கு ஏதாவது வந்து டூல் ஏதாவது இருக்கான்னு பாருங்களேன், ஒன்றுமே கிடையாதுங்க. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவுல் மூமெண்ட்ஸில் தான் அது வந்து வெளியில் வரணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் ஃபைபர் கண்டென்ட் ஒரு நார்ச்சத்து இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பவுல் மூலமாக தள்ளி அனுப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கரெக்டுங்களா? அப்போ அதுக்கு ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஃப்ரூட்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் காலை உணவாக முதல்ல விஷயமே காலை உணவாக நமக்கு ஃபைபர் ஃப்ரூட்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. என்ன எடுத்துக்கலாம்? பப்பாளி எடுத்துக்கலாம், மாம்பழம் எடுத்துக்கலாம், திராட்சை எடுத்துக்கலாம். பாருங்கள், அதெல்லாம் வந்து நல்ல நீர்ச்சத்து உள்ள பழங்கள். அப்போ நீர்ச்சத்து உள்ள பழங்கள் இதை வந்து காலை உணவாக நீங்கள் எடுத்துக்கலாம். காலையில் இந்த உணவை எடுத்தோம்னா அப்போனா எங்களுக்கு அடுத்து மோஷன் ஃப்ரீ ஆயிருமா அப்படின்னா நிச்சயமாக. காலை உணவு ஃபைபர் கண்டென்ட் உள்ள உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாள் இருக்கக்கூடிய கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் படிப்படியாக வெளியே வந்துட முடியுங்க. அதுக்கு ரொம்ப ஏதுவாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். எவ்வளவு நாளுங்க கடைபிடிக்கணும்? எவ்வளவு நாள் நம்ம ஆரோக்கியமாக உயிர் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு நாளைக்கு நீங்கள் கடைபிடிச்சிக்கலாம். இதில் எந்த தப்புமே கிடையாது. ஏன்னா இதில் நிறைய உங்களுக்கு தேவையான விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, அதுபோக நீர்ச்சத்து இருக்குது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதே காலையில் நீங்கள் சாப்பிடக்கூடிய இட்லிலேயோ தோசையிலையோ இருக்கான்னு பாருங்கள், எதுவுமே கிடையாதுங்க. மாவுச்சத்து மட்டும்தான் இருக்குது. அதுதான் உங்களுக்கு மலச்சிக்கலையும் கேஸ்ட்ரபிளையும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும். அப்போ அதை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த காலை உணவு நல்ல ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஃப்ரூட்ஸ் எடுத்துக்குவோம். இதுதான் 2வது டிப்ஸ். இதே போல் 3வதாக ஒரு டிப்ஸ் இருக்குதுங்க. இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, கொஞ்சம் ஃபைபர் கண்டென்ட் உள்ள வெஜிடபிள்ஸ் இருக்குது பாருங்களேன். நம்ம உணவுகளில் அதை சேர்த்துக்கிறதே இல்லை, வெறும் சாப்பாடை மட்டும் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் வெஜிடபிள்ஸை வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது. அதில் குறிப்பாக ஃபைபர் கண்டென்ட் உள்ள வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் பெட்டர். வெஜிடபிள்ஸை தனியாக சாலட் மாதிரி கூட நீங்கள் வந்து போட்டு சாப்பிடலாம். இதுவும் பெட்டர். இதெல்லாம் கொஞ்சம் நடைமுறை பழக்கத்தில் கொண்டு வாங்க. இது எப்போலாங்க சாப்பிடலாம்? நீங்கள் வந்து சாப்பாடு சாப்பிடும்போதும் சாப்பிடலாம், அல்லது சாப்பாடுக்கு பதில் கூட சாப்பிடலாம். ஓகேனா? அல்லது சாப்பாட்டுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து வெஜிடபிள் சாலட்டும் எடுத்துக்கலாம். இது ஈஸியாக உங்களை பவுல் மூமெண்ட் பண்ணி ஈஸியாக வந்து மலத்தை வெளியேற்றுறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ரைட். இதே போல் 4வது டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு உடல் உழைப்புன்றதே இல்லாமல் உட்கார்ந்த நிலையிலேயே வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நிறைய பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே மிஷினரிஸ் வந்துருச்சு. துணி துவைக்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சு, குக் பண்ணுறதுக்கு மிஷின் வந்துருச்சு, இப்படி எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு. அவர்களுக்கான உடல் உழைப்பே இல்லை. அந்த காலகட்டத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாமளாக தான் அதை வந்து ஆக்டிவ் ஒர்க் பண்ணி அதை நம்ம செஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு. மிக்சி, குக்கரு, நமக்கு வந்து ஃப்ரிட்ஜு, டிவின்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் தான் நிறைய நமக்கு வந்து உடல் உழைப்பு இல்லாத நோய்கள் அதிகமாயிருச்சு.
அப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப முக்கியம். அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா தினந்தோறும் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வந்து நல்ல கொஞ்சம் வாக்கிங்கோ, ஜாக்கிங்கோ, எக்ஸசைஸோ, யோகாவோ ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து பண்ணுங்கள். இப்போ இதுக்கும் மலச்சிக்கல் சரியாகிறதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னா நிச்சயமாக இருக்குதுங்க. நீங்கள் பாருங்கள், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இயங்கப்படும் பொழுது உங்கள் உடல் முழுவதும் உள்ள எல்லா ஆர்கனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற கழிவை வெளியேற்றினா தான் அவர் ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணுவார். அப்போ அந்த ப்ராசஸ் சூப்பராக நடக்கும். இன்னொன்று, பவுல் மூவ்மெண்ட் நிலையாக உட்காந்தே இருந்தீங்கன்னா அது மூவ்மெண்ட் பண்ணி வெளியில் தள்ளுறதுக்கு சிரமப்படும். ஆனால் அதுவே கொஞ்சம் ஆக்டிவில் இருந்தீங்கன்னா அது ஈஸியாக பவுல் மூவ்மெண்ட் தள்ளுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தினம்தோறும் ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் உடல் உழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த உடல் உழைப்பு எக்ஸசைஸ் ஏதோ பண்ண போகிறீங்கன்னா முன்னாடியும் பின்னாடியும் தண்ணி குடிச்சுக்குங்க. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது தண்ணி குடிக்கணும் அவசியம் இல்லைங்க. முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க, அதே போல் முடிச்சுட்டு வந்துட்டு தண்ணி குடிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப அருமையாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் மலச்சிக்கலுக்கு. நான் சொல்கிறது எல்லாம் அன்றைக்கு மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கானது கிடையாதுங்க. மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து டோட்டலாக வெளியே வர்றதுக்கு. எனக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த 5 விஷயங்களையும் கடைபிடிங்க. 4 விஷயம் பார்த்துட்டோம். ஃபைனலாக 5வது விஷயம் மிக முக்கியமான விஷயம். இதுக்கு ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க. அஞ்சரை பெட்டியில் வச்சுருக்கக்கூடிய ஒரு பொருளுங்க. இன்றைக்கும் வந்து கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளை வந்து பயன்படுத்துகிறாங்க. என்ன அப்படின்னா வெந்தயம். இந்த வெந்தயம் இருக்குது பார்த்திங்களா, நமக்கு ஃபைபர் பயங்கரம், நல்ல ரிச் ஃபைபர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உடம்பை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. நமக்கு வந்து பெருங்குடலில் மலம் தேங்குதுனாலே பெருங்குடல் அதிகப்படியான வெப்பமாக இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா கூல் பண்ணி கொடுத்து சூப்பராக மலத்தை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் வெந்தயத்தை எப்படி சாப்பிடணும், அதான் ஒரு விஷயம். எப்படி சாப்பிடணும் அப்படின்னா நிறைய ப்ராசஸ் இருக்குது. இன்றைக்கும் கிராமங்களில் வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சு காலையில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக அப்படியே வந்து தண்ணியில் சாப்பிட்ருவாங்க. அல்லது வந்து நீச்சல் தண்ணி, நீரா தண்ணி சொல்லுவோம்ல, இந்த வடி தண்ணி, அந்த நீச்சல் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெந்தயத்தை அப்படியே ஊற போட்டு அப்படியே வெந்தயத்தை சாப்பிடுவாங்க. உடம்பு ஃபுல்லாக குளிர்ச்சி பண்ணும். உடம்பு குளிர்ச்சி ஆச்சுன்னா மோஷன், கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையே கிடையாதுங்க. மோஷன் ஃப்ரீயாக வெளியேறும். இப்போ பெருங்குடலில் கூல் பண்ணி வெளியேற்றணும். ஈஸியான ஒரு டிப்ஸ். இந்த வெந்தயத்தை இளம் வறுவலாக வறுத்துருங்க. வறுத்து அப்படியே அரைச்சி நீங்கள் வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். பவுடர் பண்ணி வச்சு ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து போட்டு கலக்கிட்டு சாப்பிட்ருங்க. இது இனிக்காது, அதனுடைய டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நல்ல ஒரு விஷயம் தானே. அப்படியே கலந்துட்டு அப்படியே ஒரு டம்ளர் வந்து சாப்பிட்ருங்க. வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு ஸ்பூன் கலந்து சாப்பிடுங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்களேன். உங்களுக்கு மோசம் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். சரிங்களா, நான் சொல்வது ஒரே நாளில் உங்களுடைய கான்ஸ்டிபேஷனை போக்குவதற்கு அப்படின்னு நான் சொல்லலை. கான்ஸ்டிபேஷனே லைஃப்பில் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 5 விஷயத்தையும் கடைபிடிச்சு பாருங்கள். கடைபிடிச்சிட்டு உங்களுக்கு அனுபவங்களை உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதுபோல் ஆமாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா இதெல்லாம் வந்து சொன்னாங்க, நாங்கள் வந்து இதே போல் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப நாங்கள் வெந்தயத்தை வந்து நீச்சல் தண்ணியில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு அனுபவம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதுபோல் உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையில் ரொம்ப நாளாக அவசரப்படுறாங்கன்னா இந்த டிப்ஸை அவர்களையும் பயன்படுத்த சொல்லி அவர்களையும் ஆரோக்கியமடைய செய்யுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.